இவ்வளவு நடந்திருக்கு சொல்லவே இல்லையடா. உனக்கு ஒண்ணுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? இப்ப சொல்ற எல்லா விஷயத்தையும் நல்லா கிடந்த மனுஷனை படுக்க வச்சு போட்டு அவனை ஏத்திட்டு இருக்க. இல்ல நீ குடுக்குற இடம் கையில காலில் அடிச்சதோட விட்டாங்க. உன்னையெல்லாம் மண்டையா போனதா தான் சொன்ன விடி கேட்பேன். நீ ராமேங்க யாரியா? இந்த இவர் தான் சார். நடந்ததை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லியா? எங்க மாவன்? என் புள்ள நல்லவங்க, ஆனா சேர்க்க சரியில்லைங்க. கொலை கொல்லனெல்லாம் போக மாட்டாங்க. அவன் எங்கன்னு சொல்லு. நல்லவனா கெட்டவனா நாங்க சொல்றோம். ஐயோ, அவன் வீடு தங்கி இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏன் வருது? அப்போ அவன் இங்க இல்ல. இல்லைங்க ஐயா. நீங்களா இருந்தோமா இப்படி? இல்ல, பஞ்சாயத்துலாம் பேசி பார்த்தாச்சு. அவன் ஏதோ புத்தி கட்ட அலையறாங்க. வயசானவங்க கூட பார்க்காம எரிக்க பாத்துருக்கான். அவனுக்கு அவர் மேல எல்லாம் கோவம் இல்லைங்க, அவர் புள்ள மேலதான் கோவம். பாத்துக்குங்க, தப்பு பண்றான். பாத்துக்கிறேங்க. ஊருக்குள்ள போலீஸ் வந்து எல்லா இடத்துலயும் தேடுப்ப. சாமியா, சூடு ஆட்டுக்கால் சூப் வச்சு கொண்டு வந்திருக்கேன். எந்திரிச்சு குடி, உடம்புல எல்லாம் சரியா. என்னையா புதுசா சூப்பு ஜிப்பாலாம்? சாமியா, நேத்து ராத்திரியே போன் வந்துருச்சு, கிளம்பிட வேண்டிய. என்ன சொல்ற? பின்ன அதே கம்பெனி, நல்ல சம்பளம், ஒரு 5 வருஷம் இருந்துட்டு வந்துடலாம். திடீர்னு இன்னையா ராத்திரியானா பொண்டாட்டிக்கும் காலையிலானா இந்த ஊர்க்காரங்களுக்கு என்னால பதில் சொல்லவே முடியலையா? அந்த அவரையும் பத்தியா வேலை இல்லாத வெட்டி பையன் சொல்றாங்க. நம்ம தான் வீட்டுல வேலை இல்லாம ஒரு நாள் கூட வெட்டித்தனமா இருந்தது இல்லையே, அதை சொல்ல வர்றேன். புரியறவனுக்கு புரிஞ்சா ஓகே. நான் வந்த அன்னைக்கு தான் எப்பன்னே வந்தீங்கன்னு கேட்டாங்க. செண்டு பாட்டு எல்லாம் தீந்துருச்சா, எப்ப கிளம்புறீங்க நொன்னேங்கிறேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? இப்படியே இருந்தேன்னு வச்சுக்க, நீ கூட என்னை மதிக்க மாட்டேன். அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சூப்பு ஆறி போகும், குடி. என்னையா இந்த நிலைமையில என்னை விட்டுட்டு போறேங்கிற? எனக்கு இருக்க நீ மட்டும் தானேயா? உனக்கு தான் உன் மகன் இருக்கான், உன்னை நல்லா பாத்துக்கிறேன். ஆமா பாத்துக்கிறேன். அவன் பார்த்தா தான் நீ பாத்தேல. யார் வர்றா தெரியுமா? யாரியா? எந்திரிச்சு பாரு, அவன் மக வருது. என்ன சொல்ற? அதான் என் மருமக வருது. மாமா கை எப்படி இருக்கு? பரவாயில்ல. சீக்கிரமா அண்ணனு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஆஹா, சிங்கப்பூர்ல இப்படி கிடையாது. உடம்பு சரியில்லைன்னா ஊசி போடுவாங்க, ஆஸ்பத்திரி போவாங்க. இங்கதான் கோயிலுக்கு போறீங்க. பள்ளே யார் வந்திருக்கான்னு வந்து பாரு. அவனுக்கு குடுமா, அவன் பூசிக்கட்டும். வாங்கி பூசிக்க குடுமா. அந்த தேங்காயை மட்டும் இங்க குடு. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? இவன் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டானேம்மா, அதான் கவலையா இருக்கு. ஏய், என்னையா நீ வாழ போற புள்ள வீடு தேடி வந்திருக்கு, எதுக்கு நீ கவலைப்படுற? ஆசாரி செய்யற அருவா, அவனு வெட்டட்டும் நம்மளும் வெட்டுவான். காயம் யாருக்கு ஆழமா விழுதுன்னு பாப்போம். சரிங்க, நான் கிளம்புறேன். ஒரு வாய் சாப்பிட்டு போமா. ஏ, இன்னைக்கு புளிக்குழம்பு தானே? ஒளிஞ்சு ஒளிஞ்சு தண்ணி அடிக்கிறது, உங்க பையன் உதச்சு உதச்சு கூட்டு வருது, எல்லாம் எனக்கு தெரியும். என்னப்பா நீ சில விஷயத்த சொன்ன ஓகே, இதெல்லாம சொல்லி அசிங்கப்படுத்துவ. அப்புறம் எப்படி உங்க அப்பனையும் என்னையும் சமுதாயத்துல மதிப்பாங்க? இருங்க, எங்க போறீங்க? இருமா, 2 நிமிஷம் சமைச்சிடுறேன், சாப்பிட்டு போயிரு. இல்ல இன்னைக்கு நானே என் கையில உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன். நல்லா சமமா, இல்லாட்டி புளிக்குழம்பா சாப்பிட்டு இவங்க செத்தாலும் செத்து போவாங்க. நீ வேற சும்மாரியா? யோ, உனக்கு நல்ல நேரமியா. வீட்டுக்கு மருமக வந்துருச்சு. நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயத்த பாத்துட்டேன். ஒரு 5 லிட்டர் பிராந்தி வாங்கிட்டு வரேன். ஆனா 5 வருஷம் கழிச்சு தான் வந்தேன். அப்பா, அம்மா கறி குழம்பு பொங்கல் வச்சிருக்க, வந்து சாப்பிடுவா. பாத்தியாயா, நான் வீட்டுல இருக்கும்போது தினம் பழைய சோறா போட்டான். ஊருக்கு கிளம்புறானே கறி குழம்பு பொங்கல். உங்க ஆத்தாளுக்கு சந்தோஷம். உன்னை இருறா. போன் பண்ணியா? வர்றேன் ராமியா. அப்ப நான் போயிட்டு வரேங்க. சரிம்மா, பார்த்து பத்திரமா கொண்டு போய் விட்டாப்பா. சரிப்பா. கைய பாத்துக்கோங்க. சரிம்மா. என் புருஷன் ஊர்ல உள்ள உடைஞ்சு தாலி கூட ஒட்ட வச்சிருவாரு.
என் பொண்ணுக்கா இப்படி நடக்கணும்? விதி எப்படி இருந்தா நம்மளால என்னத்த பண்ண முடியும்? மாமா, கார்த்தி எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? வா வா வா. இல்ல இல்ல கார்த்திகிட்ட தான் குழந்தை அழாம இருப்பான். வேற யாராவது தொட்டா அழுதுகிட்டே இருப்பான் மாப்பிள்ள. இந்தம்மா. வேண்டாம் மாமா. இதை வாங்கிக்க. புடிமா, இனிமே நான் வாங்குறதெல்லாம் உனக்கு தான். ஏய், சும்மா நசன்னு அழுதுட்டு ஒரு வருஷம் கழிச்சு மாப்பிள்ள வந்திருக்காரு. நீ சமையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வை, நான் போய் 2 நாட்டுக்கோழியை பிடிச்சிட்டு வரேன். நாட்டுக்கோழி கிடைக்குதோ? சுடு தண்ணி வைக்கணுமா, பச்சை தண்ணி போதுமா மாமா? குடுமா. சுடுதண்ணி வெடி. இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்டுட்டு இருப்ப. என்னடா குட்டி, அப்பா விட்டுட்டு போயிட்டேன்னு கோவமா? மாப்பிள்ள, உங்களுக்காக இல்லாட்டாலும் குழந்தைக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். மாமா, வர்ற பொண்ணு கார்த்தி அளவுக்கு நம்ம குழந்தைய பாத்துக்குவான்னு என்ன மாமா நிச்சயம்? நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிருக்கேன், நீ அமைதியாவே இருக்க. நான் வேணா தைரியமா வந்து உங்க அப்பாட்ட பொண்ணு கேட்கட்டுமா? எனக்கு பயமா இருக்கு. ஏன் கருத்தி பயப்படுற? நாங்களா இருக்கிறோம்ல. என்ன பண்ணீங்க? சீவிரீங்களா? போடா. ஐயோ, ஏன் கோபப்படுற? என்னடி வாழோட மடிக்கிறாங்க, சாவோட மடிக்கிறாங்க? வரட்டும் பாத்துக்கலாம். ஒண்ணு அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். நிதானமா யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி கோபப்பட்டா சரியாயிடுமா? பின்ன அவன் என்னங்காச்சு? மாப்பிள்ள, பெத்தவங்களுக்கு தெரியாதா பொண்ணுக்கு எப்ப என்ன பண்ணணும்னு? சும்மா ரெடி. அந்த கேலண்டர் 17ஆம் தேதி கல்யாணம். என்னடி பண்ணி தொலைச்ச? நல்ல வேலை நான் பார்த்தேன். ஊருக்குள்ள வேற யாராவது பார்த்திருந்தா ஏமானம்ல போயிருக்கோம். ஊர்ல உள்ள பிரச்சனை எல்லாம் நான் தீர்த்து வச்சிட்டு இருக்கிறேன். என் வீட்டுல இப்படி நடந்தா நான் யாருகிட்ட போய் சொல்றது? 23 வருஷமா பிரசிடெண்டா இருக்க, அந்த மரியாதையை கெடுத்துருவங்க போல இருக்க. விரும்புறோம்னு ஒரு வார்த்தை என்கிட்ட முதலே சொல்லிருக்கலாம்ல. ஐயா, வர்ற 17ஆம் தேதி நல்ல நாள். அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன பார்த்த உடனே சம்மதம் சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா நானும் லவ் மேரேஜ் தான். தம்பி, ஏன் கல்யாணத்துல 3 தலை உருண்டுச்சுல்ல, ஆனா உங்க கல்யாணத்தை தடா புடலாம் நடத்தி வைக்க போறேன். சந்தோஷம் தானே? சந்தோஷங்க. என்ன தம்பி? சரிங்க. உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு. என்ன நெஞ்சு இழுத்திருந்தா நீ இப்படி பண்ணிருப்ப. கார்த்தி, கார்த்தி, இங்க வாமா. உன் விருப்பம் தாமா என் சந்தோஷம். என்ன பாக்குற? உனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சுட்டு வந்து நல்லா இருமா, நல்லா இருமா. ஏங்க புத்தியோட தான் பேசுறீங்களா? இல்ல, விசாரிச்சு பார்த்தேன். பையன் ரொம்ப நல்லவன்னு எல்லாருமே சொல்றாங்க. அதுக்காக ரைஸ் மில்ல வேலை பார்க்குற பையனுக்கு கட்டி கொடுத்துட்டு நாளைக்கு அவ காலம் முழுக்க கஷ்டப்படுறத பாக்கணுங்கிறீங்களா? ஏன் கஷ்டப்பட போறா? சொந்தமா அந்த பையனுக்கு ஒரு மில்லு வச்சு கொடுத்துருவோம். ஏண்டி, உன் வீட்டை எடுத்து கல்யாணம் பண்ணும்போது என்கிட்ட என்ன இருந்துச்சு? இப்ப நாம இந்த அளவுக்கு வளரல. நம்ம பொண்ணு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். வாழ்க்கையை ஆசைப்பட்டிருக்கா. சந்தோஷமா இருக்கட்டும். என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? நானும் அதான் மாமா நினைச்சேன். யோ செல்வராஜே, நானே பேசுறேன். எப்படியா இருக்க? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். பொண்ணோட அப்பாவே வந்து சம்மதம் சொல்லிட்டு போயிட்டாரியா? சூப்பர். ஒரு 17ஆம் தேதி பையனை கல்யாணம் வச்சிருக்கேன். என்ன ஒரு பிரச்சனை? என்ன சொல்லு? பணம் மட்டும்தான் பிரச்சனையா இருக்கு. இது ஒரு பிரச்சனையா? என் பொண்டாட்டி கழுத்துல அனாவசியமா 20 பவுன் தொங்குது. வாங்கி கல்யாணத்தை நடத்து. யோ, என்னையா சொல்ற? அவட்ட நான் விஷயத்தை சொல்லிடுறேன். நீ கல்யாண வேலையை பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? விடுறாமையா? நம்ம என்ன அப்படியே போல இருக்கோம்? சரியா வச்சரையா? ஓகே, சரி வச்சிரு. சரியா ஓசி போனேன். அப்படி போடு. சரியா ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஏய், இங்க நில்லுங்கடா.
என்னடா பண்றதையும் பண்ணிட்டு தலைமறைவா இருந்தா எல்லாம் சரியாயிருமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அங்க போய் சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கீங்களா? அது ஒரு விஷயம்டா, எனக்கு சரின்னு பட்டுச்சு. அதெல்லாம் சொன்னா உனக்கு தெரியாது. எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எப்ப தெரிஞ்சிச்சு? அது எனக்கு இப்பதான்டா தெரியும். ஓ, தெரிஞ்சுக்கிட்டே பேசுறதுக்கு நீ அந்த பொண்ணுக்கு அப்பனா இல்ல மாமனா? பெரிய பேசிட்டு இருக்க, தொலைச்சு விடுவான். தொலைச்சி ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. யார கேட்டு சம்பந்தம் பேசுனீங்க? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? ஒன்ன கேட்கணுமா? உனக்கும் எனக்கும் என்ன இருக்கு? தலைமுறை தாண்டி கூட நீ எனக்கு சொந்தம் இல்ல. என் பொண்ண யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அத கேட்க நீ யாருடா? அதான் குணசிங்கம். சிங்கம், ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிரு, இல்ல வெட்டிடுவேன். விளக்கமாறு பிஞ்சிரும். தெருநாயெல்லாம் உள்ள வந்து பேசிட்டு இருக்கு. கண்ட நாயெல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைப்ப. கேட்டா என்ன நாய்ங்கிறியா? அவங்கிட்ட என்னடா போச்சு? போடா வெளியே. என்னடா முறைக்கிற? போடா. கார்த்திகா 2 நாள்ல விதையாகணும்னா யாரால மாத்த முடியும்? மாப்பிள்ளைங்களா, மச்சான் வருவார் விருந்து வைக்க. அடியே